வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதோட இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. எல்லாருமே மறக்காம பார்த்து ஹாப்பியா சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம ராஜராஜா வந்துட்டு எப்படியாவது கார்த்தியை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு கார்த்திகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா கார்த்திக் கொஞ்சம் கூட சமாதானம் ஆகுற நிலைமையிலே இல்ல. ஏன்னா கார்த்தி அந்த அளவுக்கு வந்துட்டு பிடிவாதத்தோட இருக்காரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிற பிடிவாதத்துலதான் அவர் இருக்காரு. ஆனா ராஜராஜாவை சாமுண்டீஸ்வரி அனுப்பியிருக்காங்க. எப்படியாவது நீ போயிட்டு கார்த்திய வந்து டிரைவர் ராஜாவை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க, நமக்கு பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படின்னு கேட்டதோட உடனே அவர் சொல்றாரு, சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் கார்த்திகிட்ட வந்துட்டு கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா கார்த்தி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் யோசனை பண்றீங்க. ஆனா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டின பிறகு அத்தைக்கு மட்டும் நான் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அத்தையால இதை தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா அத்தை என்ன டோட்டலா வெறுத்துருவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆகிரும். அதனால தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இந்த கல்யாணம் நடக்க வேணாம். நான் ரேவதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ரேவதியோட ஜோசியத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல அப்படின்னா மறுபடியும் ரேவதிக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லாத. ரேவதியோட வாழ்க்கையே இப்பவும் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்திகிட்ட அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி போறாரு. அப்பதான் ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, சாமுண்டீஸ்வரிய சுத்தி நிறையவே பகை இருக்கு. அந்த பகையிலேருந்து அவளை காப்பாத்தணும் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு சாமுண்டீஸ்வரிக்கு வேணும். அதனாலதான் நீங்க ஒத்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் கேக்குறேன். இந்த குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதானே நீ கேக்குற. நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு. ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுங்க, எல்லாம் சரியாகிரும். சாமுண்டீஸ்வரி ஒத்துப்பா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைய பத்தி தான் நீங்க சொல்றீங்க. ஆனா நான் ரேவதி கழுத்துல தாலி கட்டின பிறகு அத்தைக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்குமோ அது எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு அந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்திக், நீங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளு. நான் வயசுல மூத்தவ, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து வராரு. இன்னொரு பக்கம் அந்த மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட, அப்பா கார்த்தி, நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னீன்னா ரேவதியோட வாழ்க்கை ரொம்ப பாவம்பா, எப்படியாவது சரின்னு சொல்லு கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் யோசிக்கணும். அப்ப ராஜராஜாவுக்கு வேற வழியே தெரியல. டக்குன்னு கார்த்தியோட கால்ல டக்குன்னு விழுகிறாரு. இத பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சியாகி, மாமா என்ன பண்றீங்க? ராஜராஜா சொல்றாரு, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல கார்த்தி, அதனாலதான் நான் உன் காலில் விழுந்தேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும். அந்த மகேஷ் மட்டும் வந்தான்னா கண்டிப்பா மறுபடியும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாமுண்டி சிரிக்கிட்ட ஒன்னும் சொல்லவும் முடியாது. எப்படியாவது நீங்க ரேவதியோட குலத்துல தாலி கட்டிருங்க அப்படின்னு கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி மாமா காலில விழுற அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னா நான் கண்டிப்பா சரின்னு சொல்லிதான் ஆகணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, நான் ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி வாக்கு கொடுக்கறாரு. இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மயில் வாகனம். மயில் வாகனம் சொல்றாரு, இதைத்தான் கார்த்தி நாங்க எதிர்பார்த்தோம், பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதிய மிரட்டினதோட ரேவதி வேற வழியே இல்லாம நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ரேவதி அழுகுறத பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரேவதிய பார்த்து, இங்க பாரு, நான் என்னைக்குமே உனக்கு கெடுதலான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுப்பேன். இன்னைக்கு வேணும்னா அந்த டிரைவர் ராஜா உனக்கு கெட்டவனா தெரியலாம், ஆனா
அவன மாதிரி ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நீ என் பேச்ச நீ கேட்டுதான் ஆகணும். அப்ப ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நீங்க கௌரவத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க. ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னை விட உங்களுக்கு உங்க கௌரவம் தானே முக்கியம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு ஜோசியக்காரர் சொன்னாரு. அப்படி என் பொண்ணோட வாழ்க்கைய நான் அந்த அளவுக்கு நிர்கதியா விட்டுற மாட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். இது கேட்டதோட நம்ம ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரேவதி ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த மாயா காதுல வாங்கிட்டாங்க. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, அடி பாவி சாமுண்டீஸ்வரி, ரேவதிய இப்படி மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டியே. ரேவதி எப்படியும் ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல நான் இருந்தேன். ஆனா ரேவதியும் கடைசியில காலை வாரிட்டாலே, நம்ம என்ன பண்றது? சரி, இந்த விஷயத்த பத்தி நம்ம அந்த சந்திர கிட்டையும் சிவனாண்டி கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்ட்டு மாயா நேரா அவங்கள போய் பாக்குறாங்க. அப்ப மாயா பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு சிவனாண்டி கேக்குறாரு, என்னாச்சு மாயா, ஒரே பதட்டமா இருக்கிற? மாயா சொல்றாங்க, பதட்டமா இல்லாம அப்புறம் எப்படி? அந்த சாமுண்டீஸ்வரி துப்பாக்கிய காமிச்சு மிரட்டி ரேவதிய ஒத்துக்க வச்சுட்டா. சந்திரா கேக்குறாங்க, என்ன ரேவதி துப்பாக்கிக்கு பயந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? மாயா சொல்றாங்க, ரேவதி பக்கம் காமிச்சிருந்தா கூட ரேவதி பயந்துருக்க மாட்டா. நான் கண்டிப்பா மகேஷதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்திருப்பா. ஆனா நடந்த கல்யாணம், அது நடந்தது என்ன தெரியுமா? சாமுண்டீஸ்வரி டக்குன்னு வந்துட்டு அவளோட நெத்தில துப்பாக்கிய வச்சு, நீ கட்டாயம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொன்னதோட வேற வழியே இல்லாம ரேவதி பயந்து போய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இனிமே நம்ம நினைச்சது நடக்க போறது கிடையாது. அந்த டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. சிவனாண்டி சொல்றாரு, அந்த டிரைவர் ராஜா கூட தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவனையும் எப்படியாவது ஒத்துக்க வச்சிருவாங்க. மாயா சொல்றாங்க, சரி இப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க, என்னதான் பிளான் பண்றீங்க? அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, சரி இந்த டிரைவர் ராஜாவோட அம்மா எங்கன்னு தெரியுமா? அவங்க இல்லாம எப்படி இந்த சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்றா? சந்திரா, நீதான் போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்கணும். இது கேட்டதும் நம்ம சந்திராவும் சரிங்க நான் போய் கேக்குறேன் அப்படின்ட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய வந்து பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட, என்ன சந்திரா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தானே நீ என்கிட்ட பேச போற. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது சந்திரா. இந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் கண்டிப்பா இந்த கல்யாணம் கார்த்திகை ரேவதிக்கும் நடக்கும். டிரைவர் ராஜாவுக்கு ரேவதிக்கும் நடக்கும். இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. தயவு செஞ்சு உன் கற்பனையெல்லாம் தூக்கி போட்டு சந்திரா. உனக்கு ஏற்கனவே அந்த டிரைவர் ராஜாவை சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த டிரைவர் ராஜா மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கேயுமே இல்ல. பல தடவை என் உயிரை காப்பாத்திருக்கான். உனக்கு ஏன் அவனை பர்சனலா பிடிக்கல அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரியல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் முடிவுக்கு நான் என்னைக்காவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கனா? இங்க பாரு, உனக்கு டிரைவர் ராஜாவை பிடிச்சிருக்கு. அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க. அதுல நான் எந்தவித மாற்றமும் சொல்ல மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. அந்த டிரைவர் ராஜாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் எங்கன்னு தெரியாம நீ இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிற. ஒருவேளை அவங்க மட்டும் வராம இருந்தா, டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? பெத்த தாய் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியாக்கா? நீ அந்த டிரைவர் ராஜா இருக்கான்னு அவங்கிட்ட அவங்க அம்மாவை மஸ்ட் வர சொல்லு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். ஒரு பெத்த தாய் இல்லாம ஒருத்தரோட கல்யாணத்தை நடத்துறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால நான் இப்பவே கூப்பிடுறேன் அப்படின்ட்டு நேரா நம்ம ராஜாவை வந்து பாக்குறாங்க. ராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி நான் எப்படியோ டிரைவர் ராஜாவை ஒத்துக்க வச்சுட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல சாமுண்டீஸ்வரி. அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க டிரைவர் ராஜா எங்க? அப்ப ராஜா வராரு, அதாவது கார்த்தி வராரு. சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, உனக்கு கல்யாண ஏற்பாடுகள் தயாராகிக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நீ மட்டும் உங்க அம்மாவை கூப்பிட்டியன்னா நல்லா இருக்கும். உங்க அம்மா இல்லாம இந்த கல்யாணம் எப்படிப்பா நடக்கும்? அப்ப கார்த்தி கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல மேடம். அப்பதான் சந்திரா வராங்க. வந்துட்டு, ஏப்பா டிரைவர் ராஜா, அம்மாவே இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்றியா? அதெல்லாம் தப்பு. நீ நேரா உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கூப்பிடு.
உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிரைவர் ராஜா, பெத்த தாய் இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? நீ போயிட்டு நேரா உங்க அம்மாவுக்கு போன் பண்ணு. அப்பதான் ராஜராஜா இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஆஹா, என்னடா இது, சாமுண்டீஸ்வரி புது ட்விஸ்ட் வைக்கிறா. அபிராமி மட்டும் இங்க வந்தான்னா இந்த கல்யாணம் நடக்காதே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம். சந்திரா சொல்றாங்க, என்ன இல்ல, நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போற, உங்க அம்மா யாரு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்க வேணாமா? நீ நேரா உங்க அம்மாவுக்கு போன் பண்ணு. அப்ப கார்த்தி போன் பண்றாரு. அபிராமி போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு, அம்மா நான் ராஜா பேசுறேன். அபிராமி நினைக்கிறாங்க, என்ன இது, இவ ராஜான்னு சொல்றான், எதுக்காக அப்படின்னு. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி போனை வாங்கி, ஹலோ, நான் சாமுண்டீஸ்வரி பேசுறேன். அபிராமி சாமுண்டீஸ்வரியோட குரலை கேட்டதோட, என்னதான் இது, புது பிரச்சனையா இருக்கு, ஒருவேளை கார்த்தி தான் அப்படிங்கறத சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அபிராமி கிட்ட, அம்மா நான் தான் டிரைவர் ராஜா வேலை பாக்குறாருல, அங்க இருக்கிற பொண்ணு சாமுண்டீஸ்வரி பேசுறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போகுது. பெத்த தாய்கிட்ட சொல்லாம கல்யாணத்தை நடத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, என்ன திடீர்னு என் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு சூழ்நிலையாலதான் இப்படி ஏற்பாடு பண்ற மாதிரி ஆகிருச்சு. ஆனா என் பொண்ணு ஒன்னும் சலைச்சவ கிடையாது, நல்லா படிச்ச பொண்ணு, அமைதியான பொண்ணு, பொறுப்பான பொண்ணு. அபிராமி கேக்குறாங்க, பொண்ணு பொண்ணுன்னு சொல்றீங்களே, பொண்ணு பேர் என்ன? அப்ப அபிராமி என்ன நினைக்கிறாங்கன்னா, துர்காவுக்கோ இல்ல வேற பொண்ணுக்கோ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்க போறானோ அப்படின்னு பயந்துதான் கேக்குறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்னோட 2வது பொண்ணு, அவளைதான் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பையன் நல்லபடியா இருப்பாரு, அவரு பொறுப்பான ஆளு. இதை கேட்டதும் அபிராமி சொல்றாங்க, சரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன சரின்னு சொல்றீங்க, நீங்க இந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் வாழ்த்து சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அபிராமி சொல்றாங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னதோட அபிராமியும், சரி நீங்க சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி நீங்க எங்க வரீங்கன்னு சொல்லுங்க, அங்களும் உங்க பிக் பண்ணிக்கிறேன். இது கேட்டதோட அபிராமியும், சரி நான் மண்டபத்துக்கு வெளியில வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும், சரி உங்க பையனையும் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதோட அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாளா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் அவ்வளவு தவம் கடந்தேன், இப்ப என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, கடவுளுக்கு நன்றி அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்பதான் அபிராமி என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி போனா கண்டிப்பா நம்ம யாரு அப்படிங்கறத சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிருவா, அதனால நம்ம எப்பவும் போன அந்த ஏழை கெட்டப்ல தான் போகணும் அப்படின்னு அபிராமி ஒரு கடைக்கு போயிட்டு நார்மலான புடவைய வாங்கி கட்டிக்கிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சந்திரா இதையெல்லாம் காதல வாங்கிட்டு நேரா நம்ம சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னங்க அந்த டிரைவர் ராஜாவோட அம்மா இங்கதான் வந்துகிட்டு இருக்கா, அவ கண்டிப்பா ஒரு ஏழையா தான் இருக்கணும், நீங்க போயிட்டு அந்த மாதிரி எந்த லேடி வந்தாலும் அவளை கடத்திருங்க. இதை கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா நான் பாத்துக்கிறேன், இந்த கல்யாணம் கட்டாயம் இன்னைக்கு நடக்கவே நடக்காது, இந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு வீட்டுக்கு போகணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. என்னங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது, அந்த டிரைவர் ராஜாவோட அம்மாவை மட்டும் தூக்கிட்டோம்னா நம்ம கரெக்டா எல்லா பிளானும் போட்டுடலாம். இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவருக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு போன் பண்ணி, இது மாதிரி மண்டபத்துக்கு ஒரு ஏழை மாதிரி ஒருத்தி வருவா, அவளை புடிச்சு கடத்திருங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க ஆச்சு, உங்களை நம்பினதுக்கு இப்படி என்னை நிர்கதியா விட்டுட்டீங்களே. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காது, மகேஷ் வந்த பிறகுதான் கல்யாணம், ஃபர்ஸ்ட் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி அந்த மண்டபத்துக்கு வராங்க. ஒரு பெரிய கார்ல தான் வராங்க. என்ன பண்றாங்கன்னா, காரை டக்குன்னு நிப்பாட்டிட்டு ஒரு நார்மலான புடவை கட்டிக்கிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப 4-5 ரவுடிங்க நம்ம அபிராமிய பாக்குறாங்க. பாத்துட்டு, இவதான் கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜாவோட அம்மா இருக்கணும், ஏன்னா இவதான் பாக்குறதுக்கு ஏழை மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு நேரா டக்குன்னு அபிராமிய மயக்க மருந்து வச்சு கடத்திடுறாங்க.
கடத்திட்டு ஒரு காருக்குள்ள போட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. கொண்டுட்டு போயிட்டு நேரா அபிராமி கிட்ட ஒரு போன் இருக்கு. அந்த போனை வாங்கி நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் உங்க அம்மாவை நாங்க கடத்தி வச்சிருக்கோம், நீ மரியாதையே இப்ப வரப்போறியல்ல அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, எப்படி அம்மா உங்க கையில சிக்கினாங்க? அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் நீ அங்க இருந்தியன்னா பிரச்சனை அதிகம், மரியாதையே இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் ரொம்ப ஷாக் ஆகி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜராஜட்ட மாமா அம்மாவை கடத்திட்டாங்க, ஆனா அம்மாவை எதுக்காக கடத்தினாங்கன்னு தெரியல, நான் போயிட்டு அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜ சொல்றாரு, ஐயோ என் தங்கச்சியை கடத்திட்டாங்களா மாப்பிள்ள, நானும் வரேன். கார்த்தி சொல்றாரு, மாமா நீங்க வரவேனா, ரொம்ப ஆபத்து, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்க இருந்து அபிராமிய காப்பாத்துறதுக்கு போறாரு. மயில் வாகனம் கார்த்தி கிட்ட, கார்த்தி நானும் வரேன். கார்த்தி சொல்றாரு, இல்ல நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க அந்த டிரைவர் ராஜாவும் போயிட்டான், இனிமே இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது, அவனோட அம்மாவை வச்சு எவ்வளவு சூப்பரான பிளான் போட்டு தூக்கியாச்சு பாத்தியா, இனிமே அவன் என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மாயா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், மகேஷ கூட்டிட்டு வந்துட்டா கூட ரேவதி எப்படியும் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு மகேஷ கல்யாணம் பண்ணிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது நம்ம மகேஷ் மட்டும் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சந்திரா சொல்றாங்க, என்னங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட மாதிரி இருக்கு, அந்த மகேஷ் எப்படி காணாம போனா, டிரைவர் ராஜாவும் கடத்தல, இங்க வந்திருக்காளே இந்த பரமேஸ்வரி அவளும் கடத்தல, எனக்கு என்னமோ இந்த சாமுண்டீஸ்வரி தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காளோன்னு தோணுதுங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், எனக்கும் ஆரம்பத்துல இருந்து சாமுண்டீஸ்வரி மேலதான் சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா அபிராமிய காப்பாத்துறதுக்காக போறாரு. நேரா போயிட்டு ரவுடிகளை அடிச்சு போடுறாரு. அபிராமிய கட்டி போட்டிருக்காங்க. கார்த்தி நேரா அபிராமி கிட்ட, அம்மா எப்படிமா நீங்க இங்க வந்தீங்க? அபிராமி சொல்றாங்க, என்னன்னு தெரியலப்பா, நான் வந்துகிட்டு இருக்கும் பொழுது 2-3 ரவுடிங்க என்ன கடத்திட்டாங்க, அதான்ப்பா. இப்படி கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்ட்டு அபிராமிய மீட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு, மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கார்த்திக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சண்டே ஸ்பெஷல் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ சண்டே ஸ்பெஷல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.